ஹே லேர்னர்ஸ், இங்கிலீஷ் பேசுறப்போ நமக்கு இருக்க பெரிய கன்ஃபியூஷன் இஸ் எங்க வரும், வாஸ் எங்க வரும். லெட்ஸ் லேர்ன் வென் டு யூஸ் இஸ் அண்ட் வாஸ் இன் தமிழ். இஸ் இது தற்போது நடக்கும் செயலை குறிக்கும், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம இப்போ நடக்கிற விஷயத்த சொல்றதுக்கு நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அட் ஹோம் நவ். அவர் இப்போ வீட்டில இருக்கார். இப்போ இருக்காருன்னு சொல்றாங்க அப்பா. இது ப்ரெசென்ட்ல நடக்கிற விஷயம். ஸோ நம்ம இஸ் யூஸ் பண்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? மை டீச்சர். அவங்க என் ஆசிரியை. இதுல நடந்து முடிஞ்ச விஷயம் அப்படின்னு எதுவுமே இல்ல. அவங்க என்னோட டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்க இஸ் யூஸ் பண்றோம். இப்போ வாஸ் எங்க யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாமா? நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு நம்ம வாஸ் யூஸ் பண்றோம். அதாவது பாஸ்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே. அவர் நேற்று வீட்டில இருந்தார். இதுல நேற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்து முடிஞ்சுது, அதாவது பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம இங்க வாஸ் யூஸ் பண்றோம். ஷீ வாஸ் மை டீச்சர் லாஸ்ட் இயர். கடந்த ஆண்டு அவங்க என் ஆசிரியா இருந்தாங்க. இங்க கடந்த ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுமே பாஸ்ட்ல நடந்த விஷயம்தான். ஸோ இங்கேயும் நம்ம வாஸ் யூஸ் பண்றோம். இதுல இருந்து என்ன தெரியுது? இப்போ நடக்கிற விஷயத்த சொல்லணும்னா இஸ் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்லணும்னா வாஸ் யூஸ் பண்ணணும். போசிட் சிம்பிளா சொல்றேன். இஸ் ஈக்குவல் டு நவ், வாஸ் ஈக்குவல் டு பாஸ்ட். இப்போ தெரிஞ்சுக்கிட்டது வச்சு இஸ் அண்ட் வாஸ் ரெண்டுக்கும் 2 எக்ஸாம்பிள்ஸ் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே, பை.